இழந்து போன வாழ்க்கை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். எரேமியா 31:4. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை முன்பு நன்றாய் ஆரம்பித்து கட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கக்கூடும், அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள் முறிந்து போயிருக்கக்கூடும். இனி உங்கள் குடும்பம் பழைய நிலையில் கட்டி எழுப்பப்படுமா என்பதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். எரேமியா 31:4. ஒரு பெற்றோர் தன்னுடைய மகளை நன்றாக படித்த ஒரு வாலிபனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கொஞ்ச நாட்களில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தது, மனக்கசப்பு வந்தது, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். அந்த மகள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி வந்தாள். திரும்பி வந்த அந்த மகளுக்காக பெற்றோர் கண்ணீருடன் ஜெபித்தார்கள். கர்த்தருடைய பெரிய கிருபை அந்த மகளுடைய கணவனை புது மனுஷனாக மாற்றி கொண்டு வந்தது. இழந்து போன அவளுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட்டது. கர்த்தர் அவளுக்கு குழந்தை செல்வங்களை தந்தார். குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்தார். மோசேயின் வாழ்க்கையை பாருங்கள். இளமையில் பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் என்று அழைக்கப்பட்டார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:22 என்று வேதம் சொல்லுகிறது. 40 வருடங்கள் அருமையாய் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று வளர்ச்சி நின்று போனது. அவர் தன் சொந்த வழியில் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்ததால் எகிப்தை விட்டே ஓட வேண்டியதாகிவிட்டது. மீதியானியருடைய தேசத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127:1. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். சங்கீதம் 28:5. மோசேயை குறித்து கர்த்தர் மனதுருகினார். 40 வருடங்கள் மோவாபியர் தேசத்தில் இருந்த நாட்கள் முடிவடைந்தன. ஓரே பர்வதத்தில் முட்செடியிலே எழுந்தருளினவருடைய தயவு மோசேக்கு கிடைத்தபடியா மோசேயுடைய அழைப்பு மீண்டும் கட்டப்பட்டது. மோசேயின் மூலம் கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார், மீண்டும் கட்டி எழுப்பினார். தேவ பிள்ளைகளே, எந்த வாழ்க்கையை நீங்கள் இழந்து போனீர்களோ கர்த்தர் அதை மீண்டும் கட்டி எழுப்புவார். நீங்கள் கட்டப்படுவீர்கள்.